ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ட்விஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவை ஆதரிக்க ரஷ்யா ஏன் தயங்குச்சு அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் நாட்டோட ஒரு புதிய உறவு ரஷ்யாவுக்கு இருக்கா, மலர போதா அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான். ரஷ்யா இந்த நிலைப்பாட்டிற்கு ஒரு 3 காரணங்கள் இருப்பதாக டாக்டர் ராஜன் குமார் நம்புறாரு. அது என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரஷ்யா யுக்ரைன் போரில் இந்தியா ரஷ்யாவின் பக்கம் இருந்தாலும் ரஷ்யா விரும்பியபடி அந்த நாட்டை இந்தியா முழுமையாக ஆதரிக்கலை. இந்திய பிரதமர் யுக்ரைனுக்கு சென்ற போது யுக்ரைன் போரை ராஜ்ய ரீதியில் தீர்க்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். எந்த ஒரு நாட்டின் இறையாமையும் மீறப்படக்கூடாது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருந்தாங்க என்று அவர் கூறுறாரு. 2வது காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா அமெரிக்காவுடன் மிக நெருக்கமான உறவுகளை கொண்டிருக்கு என்பதும் இரு நாடுகளுக்கு இடையான பாதுகாப்பு ஒத்துழைப்பு கணிசமாக அதிகரிச்சிருக்கு. ரஷ்யாவுடான இந்தியாவின் பாதுகாப்பு கூட்டு குறைந்து வருவதும் மேற்கத்திய நாடுகளுக்குடான இந்தியாவின் உறவு அதிகரித்ததும் முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யாவின் சொந்த நிர்பந்தம் என்று சொல்லலாம். தாலிபான்கள் மீதான தடையை ரஷ்யா நீக்கியிருக்கு. பாகிஸ்தான் வழியாக ஆப்கானிஸ்தானில் கால் பதிக்க ரஷ்யா திட்டமிடுறாங்க. ஸோ இத்தகைய சூழ்நிலையில் பாகிஸ்தான் முற்றிலுமாக ஓரங்கட்ட புதின் விரும்பலை. ரஷ்யா முக்கிய பங்கு வகிக்கும் இடத்துலலாம் இந்தியா கொஞ்சம் தனித்து தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ பாகிஸ்தான் எப்போதும் ரஷ்யாவிற்கு வேண்டாத நாடாக இருந்ததில்லை என்பதை நம்ம இதில் சொல்லலாம். 1965ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான போரில் ரஷ்யா நடுநிலை வகித்து மத்தியஸ்தம் செஞ்சுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு தான் சாதகமாக அன்றைக்கி தீர்ப்பு வந்திருக்கும். ஸோ அப்பவும் ரஷ்யா சாதகமான ஒரு சூழ்நிலை தான் அங்கே நிலவிச்சு. பிரிக்ஸ் அமைப்பில் பாகிஸ்தானை சேர்ப்பதற்கு ரஷ்ய துணை பிரதமர் அலெக்சி ஓவர் கடந்த ஆண்டு ஆதரவளிச்சிருக்காங்க என்பதை நம்ம கவனிக்கணும். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.